ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/4 கப்பு சுகர் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா தேன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் கரையிறது வரைக்கும் இது போல் நல்லா கலந்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 1 கப்பு கட்டியான ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமிலே வைத்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிச்சாச்சு. மறுபடியும் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமிலே வைத்து நல்லா கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் 10 பதாம் கூடவே 5 to 6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக பவுடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கரையட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதில் பாதாம் முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இது நெய் தடவின பாத்திரத்திலே மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஒரு பீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸ் சேர்த்துடலாம். மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி ஃப்ரீசரில் வச்சுடுங்க. 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.